என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா. जीवन मुक्ति महानंद साक्षी भूदाय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोस्तुते. சிவா பெரிவா, ஏணிப்படிகளில் மாந்தர்கள். சிவாசார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு ரத்தினத்துக்கு சமம். அதில் இன்னைக்கு நான் பசுவை பற்றி சொல்கிறேன். பசுக்களை கொல்பவன் பாவி. பசுவின் கன்றுக்கு போதுமான பாலை விடாதவனும் பாவி. தனது குழந்தையின் பிறப்பில் மகிழ்பவன் பாமரன். பறவைகளும் பிராணிகளும் வாழ விரும்புபவன் விவேகி. அண்டையர்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்பவன் சாது. தன் குழந்தையின் இறப்பில் இழகாதவன் சிறந்த விவேகி. சுசுவின் பிறப்பில் மகிழ்ச்சி காட்டான் முற்றின விவேகி. வம்ச விருத்தியின் நினைவை கொள்ளாதவர் மகான். மாந்தரை மன்றாடும் பூச்சிகளைப் போல் மதிப்பவர் துறவி. இப்போ சிவன் சார் எழுதிய ஏணிப்படியில் மாந்தர்கள்லேருந்து பசுவை பற்றி சொல்கிறேன். பொதுவாக பிராணிகளை கொல்றதுங்கிறது ரொம்ப பாவம். அதுவும் பசுக்களை கொல்றது ரொம்ப 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 கொடிய பாவம். மனுஷ வர்க்கத்தில் சிரேஷின் பொருட்டு தெய்வங்களினால் பிரத்யோகமாக சிருஷ்டிக்கப்பட்ட புனிதமான பிராணி எது? பசு. பசுவோட ஒவ்வொரு அங்கத்திலும் பகவான் புனிதத்தை உண்டாக்கி வச்சிருக்கார். எண்ணெய், சாணம், சிறுநீர், உடலிலிருந்து பரவும் காற்று. பசுமாட்டு உடம்புலேருந்து அது மாடு நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது அது மேலேருந்து நம்ம காத்துப்படும் இல்லையா, அது அவ்வளோ ஒரு விசேஷமாக. அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்குறீங்களா? குளம்படிப்பட்டு கிளம்பும் தூசி அப்படின்னா, அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மண் தரையாக இருக்கும். இந்த பசுமாடெல்லாம் போகும்போது அந்த மண்ணெல்லாம் புகை மாதிரி கிளம்பும். அதெல்லாம் நம்ம மேலே பட்டுதுன்னாக்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நமக்கெல்லாம். பசுக்களை சாஸ்திர முறையோடு ஆராதனை பண்ணணும். அதனால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா பாருங்கோ, பொதுவாக சாணத்தினால் முழுகப்பட்டு வரும் வீடுகள் கோடையில் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்காலத்தில் வெது வெதுப்பாக இருக்கும். தரை சூடாக இருக்கும், சில்லுன்னு இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்கும் படுத்துக்கிறதுக்கு மண் தரை. அந்த காலத்தில் அடுப்பெல்லாம் கூட சாணத்தால் தான் முழுகுவான். அது மட்டும் இல்லை, நம்ம மூச்சு விடுறோம் பார்த்தேலா, நம்ம மூச்சுலேருந்து வர்ற அந்த விஷக்கிருமிகள்லாம் கூட அந்த சாணம் போட்டு மொழிகிற வீட்டில் இருக்காதான், அழிஞ்சு போயிடும். அப்புறமா விஷவாயு பிரவேசம் பண்ணினாலும் அந்த வீட்டுக்குள்ளே மொழிகப்பட்டிருக்கும் சாணம் அதை கிரகிச்சுண்டு நம்மளுக்கு அங்கே இருக்கிறவளை காப்பாற்றும். சாதாரண விஷ வெடிகுண்டு அந்த விஷப்புகை என்னாகும், சாணம் மூழ்கப்பட்ட வீடுகள் பரவினாலும் அந்த வீட்டில் இருக்கிறவளை ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறமா எறும்பு, சின்ன சின்ன பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் இதெல்லாம் மூழ்கப்பட்டிருக்கிற வீட்டில் தரையில் அடையாது. ஏன்னாக்க அங்கே இடமே இருக்காது அதுகளுக்கு அடையிறதுக்கு. சாணம் மொழிகிற வீட்டில் அதுகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்புறமா கோடையில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வாசலில் சாணத்தால் தான் தண்ணி தெளிப்பா. அப்போ அனல் காற்றெல்லாம் நமக்கு அடிக்காது. தரை கொஞ்சம் சூடு இல்லாமல் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். காலடி வச்சா கால் சுடவே சுடாது. அப்புறம் அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் குதிர்னு சொல்லுவாள். அதாவது தானியங்கள் வர்ற நெல், உளுந்து அதெல்லாம் அதுக்குள்ளே ரொப்பி வைப்பா. அப்போ அந்த குதிரை மண்ணால் பண்ணி சாணத்தால் மொழிகி வச்சிருப்பா. அதில் பூச்சிகள்லாம் வராது. அது ரொம்ப நல்லது. எல்லாத்தையோட இம்பார்ட்டண்ட் என்னன்னாக்க பாம்பு, சர்ப்பம் தீண்டிடுத்துன்னு நம்மளை கடிச்சுடுத்துன்னாக்க சாணியை கரைச்சி அவளுக்கு கொடுத்துட்டாக்க அவள் பழைச்சு நடுவாளாம். அவ்வளோ ஒரு விசேஷமாக. இதெல்லாம் விட இன்னொன்று என்னங்கிறேளு,
பசுமாட்டுக்கு நம்ம எல்லாம் அருகம்புல் போடுவோம். கிராமங்களில் அதுவே மேய்ஞ்சின்னு இருக்கும், அருகம்புல்லையும் சாப்பிடும். அந்த சாணத்தில் விபூதி தயார் பண்ணினாக்க அதை விட விசேஷம் வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோ ஒரு விசேஷம். அதில் தயார் பண்ணின விபூதியை யார் கையால் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களே? விவேகிகள், அதாவது சாதுக்கள், நம்ம மகா பெரியவா, சிவா பெரியவா, இந்த மாதிரி சுவாமிகள் கையால் அந்த விபூதியை வாங்கி நம்ம இட்டுட்டோம்னாக்க அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு. அதுவும் இல்லாமல் ஹோமங்கள் பண்ணுறோம் ஆற்றுகளில். அப்போ அதுக்கு ராட்டியை தான் யூஸ் பண்ணுவான். அந்த ராட்டிலேருந்து வர புகை இருக்கே, அது நம்ம கண்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ வீடெல்லாம் புகை அப்படிங்கிறோம். இல்லை, அந்த புகை வந்தால் அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு. இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது கொடுக்குற பால் இருக்கே, பசுவோட பால், அதில் அவ்வளவு சக்திகள் நிறைஞ்சிருக்கு. அவ்வளவு சக்தி பசும்பாலில் இருக்குது. அதோ விட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லிக்கிறார், தன்னை கோபாலன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறார். பசுவோட புனிதத்தை நாம் உணரணும் அப்படின்னாக்க இதை விட இன்னும் என்ன சொல்லுவா, யார் சொல்லுவா? இவ்வளவு எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி பெரியவாளையும் சிவா பெரியவாளையும் தவிர்த்து வேறு யாராலையும் சொல்ல முடியாது. மற்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.